அப்பா நம்ம என்ன செலவு பண்ணிக்கலாம் எழுதலாம்ப்பா. இன்னைக்கு நம்ம பழையபடி நோட்லாம் கணக்கு எழுத தேவையில்லை. அதுக்கு நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ளிகேஷன் என்க்ளைம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல நம்ம பில்லை போட்டு எடுத்து வச்சு நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். எங்கெங்கெல்லாம் செலவு பண்றோம் பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லை நம்ம தூக்கி போடாம இதுல போட்டு எடுத்து வைக்கிறது மூலியமா இதுல ஒரு ஏஐ இன்பில்டா இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இப்போ மாசம் மாசம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், வண்டிக்கு எவ்வளவு என்ன போட்டிருக்கோம், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்றதை தனித்தனியே கேட்டகரியா நம்ம வந்து பார்த்துக்க முடியும். என்ன செலவு பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம். அப்படியா? ஆமா. அந்த ஏஐ வந்து நமக்கு நிறைய விஷயங்கள சஜஷனா சொல்லும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்குறோம் வச்சுக்கயேன், வாரண்டின்னு ஒரு இருக்கும்ல, அந்த வாரண்டி முடியும் போது நமக்கு ரிமைண்டர் பண்ணும். இந்த அயர்ன் பாக்ஸ் வாரண்டி முடிய போகுது. ஆல்ரெடி நீங்க வாங்கியிருக்க அயர்ன் பாக்ஸ் வந்து ஒரு 150 வாட்ஸ் யூஸ் பண்ற அயர்ன் பாக்ஸா இருக்கு அப்படின்னா, அந்த ஏஐக்கு தெரியும் நம்ம என்ன அயர்ன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன பிராண்ட் அயர்ன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம்னு. அடுத்த முறை நீங்க அயர்ன் பாக்ஸ் வாங்கும்போது இதை விட வாட்ஸ் கம்மியாகவும் மார்க்கெட்ல இருக்கு. அந்த அயர்ன் பாக்ஸ் பேர் என்ன பிராண்டு, லோக்கல்ல எந்த கடையில கிடைக்குது உட்பட எல்லாமே சொல்லும். இது மட்டும் இல்லாம நம்ம மளிகை ஜாமான் வாங்குறது, காஸ்மெட்டிக் வாங்குறது, எல்லா பொருள்லையுமே சஜஷன் எது நல்லது கெட்டது அப்படின்றது எல்லா விதமான சஜஷனும் இந்த ஏஐ சொல்லுமா. அப்பா நம்ம சாப்பிடுறது நல்லதா கெட்டதா அது எப்படிப்பா சொல்லும்? நம்ம எந்த பொருள் சாப்பிடுறோன்றது அந்த பில்லு மூலியமா அது தெரிஞ்சுக்குது இல்லையா. அப்ப ரெகுலரா நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இந்த பொருளை சாப்பிட்டா நல்லது, இந்த பொருளை சாப்பிட்டா கெட்டதுன்றது சொல்றது மட்டும் இல்லாம, அந்த நல்ல பொருள் எங்க கிடைக்கும், லோக்கல் மார்க்கெட்ல நம்ம நியர்பைல இருக்கிற கடையில எங்க கிடைக்கும்ன்றதையும் அந்த கடையோட லொகேஷனும் சேர்த்து ஏஐ நமக்கு சொல்லும். சூப்பர் அப்பா. இல்லை, நான் என் குடும்பங்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய செலவுகள் அப்லோட் பண்ணுறதுனால மந்த்லி ஸ்பெண்டிங்கை பார்த்துக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு 0 to 100% கேஷ்பேக் கிடைக்கிது. அது ரேண்டமாக ஒரு பில்லுக்கு வரும், ஒரு பில்லுக்கு வராமல் போகலாம். அப்போ நான் 20 பில்லு போடுறேன்னா ஒரு 10லேருந்து 12 பில்லு எனக்கு கேஷ்பேக் வரதா வச்சுப்போம். அந்த கேஷ்பேக் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ஒரு நல்ல அப்ளிகேஷனை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணி அவங்களுடைய ஸ்பெண்டிங்கை தெரிஞ்சுக்க போகிறாங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு நான் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த 10 பேரும் ஒவ்வொரு ஆளும் 20 பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 200 பில்லு, 10 பேரும் சேர்ந்து 200 பில்லு போடுவாங்க. அந்த 200 பில்லில் பாதி பில்லுக்கு கேஷ்பேக் வரதா வச்சுக்கிட்டா கூட 100 கேஷ்பேக் அவங்களுக்கு போகும். அவங்க அந்த 100 கேஷ்பேக் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ரெஃபர் பண்ணதுனால எனக்கு ரெஃபரல் கேஷ்பேக்காக வந்து நிறைய அமௌண்ட் வரும். இது மினிமம் ஒரு 5000 10,000 ஸ்டார்ட் ஆகி மாதம் 1 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இது டீம் பில்ட் பண்ணி நம்ம அழகாக சம்பாதிக்க முடியும். இதில் டீம் 1 2 3 அப்படின்னு சொல்லி 6 லெவலில் சர்க்கிள் பில்ட் ஆகும். இந்த 6 லெவல்லையோ 2 லெவல்லையோ 3 லெவலில் இருக்கிறவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க போடுற பில்லில் இருந்து நமக்கு ரெஃபரல் கேஷ்பேக் கமிஷனாக வரும். இதுதான் நான் சொன்ன பெரிய அமௌண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பில்லை எப்படி அப்லோட் பண்ணலாம், கேஒய்சி எப்படி பண்ணலாம், அது எப்படி வித்ட்ரால் பண்ணலான்றதை முழுசாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இந்த அப்ளிகேஷன் வந்து லோக்கல் உள்ளூர் வியாபாரிகளுக்கு ரொம்ப பெரிதும் அவங்க வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ யூஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.